கியூட்டா தான் இருக்கால. அவ்வளோ சீன்லாம் இல்லையடா இந்த இதுக்கு. இதெல்லாம் நான் மட்டுமே பண்ணுவேனே. இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் போர்ட்ஃபோலியோல என்கிட்டே இருந்துச்சு. சரி அவனை விடுங்க. அதான் கியூட்டாகவும் இருக்கா, அழகாகவும் இருக்கா. ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு இல்லை. அவள் பேர் லவ்லி. ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவன் என் பக்கத்து வீடு, இப்போ பக்கத்து தெரு. அவளை பாருங்களேன். லைக் சும்மா யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரோட்ல நடந்து போனா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். எவனாச்சும் இண்டெக்ஸ் பேஜை கலர் அடிப்பானா? கான்டெக்ஸ்டே மிஸ் ஆகுதேடா. எப்படி? ஏய் மூடு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வாய்ப்பே இல்லடா. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நீ மூடு. இவ தாங்க லவ்லி. ரொம்ப சைலண்டாக இருப்பா, யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டான். ஆனால் என்கிட்ட மட்டும் பேசுகிறா. ஜஸ்ட் பிகாஸ் நான் அழகாக இருக்கனால மட்டும் கிடையாது. கிலோ 50 வாங்கிக்கோங்க. வெங்காயம் வெங்காயம். வேற நானும் லவ்லியும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீடு. அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். அவன் என் வீட்டுக்கு வருவா, நான் அவன் வீட்டுக்கு போவேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது எனக்கும் லவ்லிக்கும் நடுவில் எப்போவுமே நிறைய சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸை உடைக்காமல் நாங்கள் பேசிப்போம், எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அவள் பெருசாக ரிப்ளை பண்ண மாட்டா, ஆனால் அதை அவ்வளோ அழகாக ரசிப்பா. இதே ஃபீல்டில் அவள் கூட ரொம்ப நாளாக ஒரு செம்ம பாண்ட் இருந்துச்சு. என்ன எவ்வளோ நேரம்? 2 செகண்ட்ஸா? 2 மினிட்ஸ் தான். வா போகலாம். லவ்லிட்ட 2-வே கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டம். அவள் வாயை தொடர்ந்து பேசுகிறதே ரொம்ப ரேரு. அவளோட எஸ்ஸு, வேணும், ஓகே எல்லாமே ஒரு தம்மா துண்டு சிரிப்பு தான். பரோட்டா பைரவ பார்த்துட்டியா? சாட்டர்டே வரும்னு வரானா? ஓகே தானே உனக்கு? 25th வந்துருவியா? சரி, என்ன இன்னைக்குள்ள பாதி முடிச்சிட போல? முடிச்சுட்டு சொல்லு. அது கிரேட் கேட்ஸ்பி புக் தானே? நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் சிரிப்பியா? இதுக்கு மட்டும் முறைக்கிற? அவனை கொஞ்சம் சிரிச்சிருந்தா கூட லேட் பண்ணாம டக்குன்னு சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் அப்படியே நார்த் போல் சவுத் போல் மாதிரி. அவள் அந்த எக்ஸ்ட்ரீம், நான் இந்த எக்ஸ்ட்ரீம். அதனால தான் என்னமோ ஒன்றாவே இருக்கும் போல. எனக்கும் லவ்லி மாதிரி ஒரு பொண்ணுக்கும் நடுவில் இருக்க பிஹேவியர் பிரிட்ஜை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சொல்லிட்டே போகலாம். அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அது எப்படின்னே தெரில, கோஇன்சிடென்ஸாக என்னன்னே தெரில,
அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது எப்படி பக்காவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவ கேட்குற பாட்டு ஆனால் நான் கேட்குற பாட்டு போடு. என்னதான் இருந்தாலும் லவ்லி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா காம்படிஷன் இருக்க தானே செய்யும். அவன் ஏன் சாட்டர்டே வருண் வரானான்னு கேட்டதுக்கு சிரிச்சா? ஒருவேளை இருக்குமோ? அடிச்சு சொல்கிறேன், நிச்சயமாக இருக்கும். நீ வேணா பாரு, 1-2 டீம் இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவன் தான் வருண். இவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. பார்க்க ஏதோ நல்லா இருக்கான், நல்லா படிப்பான், நல்லா ஸ்போர்ட்ஸும் ஆடுவான், நல்லா ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுவான். நிறைய கேர்ள்ஸ் இவன் பின்னாடி சுற்றுவாங்க. அவ்வளோதான். பெருசாக என் அளவுக்கு ஒன்றும் டேலண்ட் இல்லை, அதுக்கு அவ்வளோ சீன் போடுறான். நேற்று வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் நானும் லவ்லி மட்டும்தான் இருந்தோம். எப்படின்னே தெரில, இன்னைக்கு அவனும் இருக்கான். அவன் டீமுக்குள்ளே வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லவ்லி இருக்கிறதுனாலேயே நான் 2 டெசிபிள் ஏற்றி பேசுது. பரவாயில்ல, இந்த வருண் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கே என் லவ்லியை பற்றி தெரியும். அவள் அவ்வளோ சீக்கிரம் மடங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹே லவ்லி, இங்கே பாரு, சின்ன வயசில் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்ல. சரி, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத லவ்லி, சரியா? நைட்டுக்குள்ளே நானே முடிச்சிடுறேன். நீ அவனை செமினாருக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு, கரெக்டாக இருக்கும். ஏ ஷோ, நானே பண்ணிக்கிறேன். ஏ சும்மா இரு, சொன்னா கேளு. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? அடப்பாவி. சரி. இதுவே பெரிய அடி. ஆனால் இது நடந்து அடுத்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். மச்சி, சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு ப்ராஜெக்ட்க்கு செம்ம ரெஸ்பான்ஸ்ரா. அப்புறம் சாட்டர்டே நீயும் லவ்லியும் ஏதோ சாப்பிட போகிற பிளான் வச்சுருக்கீங்க போல். நேற்று பேசும்போது கேட்டேன். பேசாமல் நானும் வரேனே, நீ என்ன பண்ணு, கேட்டு மட்டும் சொல்லு என்ன சொல்கிறான்னு. சரி, ஓகே மச்சான், கேட்டு சொல்கிறேன், இரு. என் கையில் என்ன இருக்குது? என்னால் என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஆல்ரெடி பேசி வச்சு சாட்டர்டே போகலான்னு அவள் வீட்டில் பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சுருந்தோம். உள்ள புந்து சொதப்புறான். கடவுளே, நான் அவளை கேட்கணும், அவள் முறைக்கணும், நான் அதை பார்த்து சிரிக்கணும். ஏய், சாட்டர்டே வருண் வரானா? ஓகே தானே உனக்கு? சரி, ஓகே போல மச்சான். பேசாம கொஸ்டினை மாத்தி ஃப்ரேஸ் பண்ணிருக்கலாமோ? என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட் பண்ண வாய்ப்பே இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கியடா. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியுது. இன்கேஸ் உனக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? மச்சான் மச்சான் மச்சான், இது எப்படி கேட்குறதுனே தெரியலடா. இதில் என்ன மச்சான் இருக்கு? டா இது இல்லடா மச்சான், எனக்கு லவ்லி பிடிச்சிருக்குடா. ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. தாண்டா வருண் புலி மாதிரி பா. நீ புலிதான்ப்பா, புலிதான்ப்பா, புலிதான்ப்பா. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாடா. அப்படியும் விழுந்துருவா. ஆனால் ஏதாவது சைன் கிடச்சிதுன்னு வையன், உடனே ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான். அதான் பார்க்குறேன். சரி, அதான்டா, நீ தான் அவளுக்கு அண்ணன் மாதிரியாச்சே, நீ ரொம்ப க்ளோஸில். அதான் ஏதாவது சயின்ஸ் காட்டுறதுக்குலாம் என்ன என்ன பண்ணோம்? அதான் அண்ணன் மாதிரி இல்லை மச்சான், விட்டுரு விட்டு. என்ன மச்சான், நீ தான் மச்சான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சி கையெடு. என்னடா என்ன மச்சான், அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. புரிஞ்சுக்கோடா. நீ சின்னதா மட்டும் சொல்றா. நீ என்ன வேணா சொல்லு, நான் என்ன வேணா பண்றேன். ப்ளீஸ் 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 மச்சான், ப்ளீஸ் மச்சான், டி ப்ளீஸ் மச்சான். மச்சான் நீ ஃப்ரெண்டுடா, சொல்றா. சரி வா,
சொல்லு 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 சொல்லு. என்ன ஃப்ளேவரு? இது க்ரீன் ஆப்பிள். சரி, அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான். ஒன்று பண்ணு, இதை போய் கொடு. லவ்லி இதை வந்து அதே ஸ்ட்ராவை போட்டு குடிச்சிட்டானா ஓகே, பக்கா உனக்கு செட்டு. இல்லை அவள் ஹேண்ட்பேக்கில் இருக்க வேற ஒரு மெட்டல் ஸ்ட்ரா எடுத்து போட்டானா அப்போ நீ இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு அர்த்தம். சரியா? தேங்க்யூ மச்சான். போகிறோம், குடுக்குறோம், குடிக்கிறோம், கல்யாணம் தான். ஆமாம், இது மாதிரி நீ எதுவும் பண்ணியா? எனக்கு அது மாதிரி பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. தேங்க்ஸ் மச்சான். லவ் ட்ரிங்க் இந்தா. இல்லை வேணாம். ஏய், உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தானே? இல்லை வேணாம். இல்லை உனக்கு ஒன் செக். என்னடா அது? நல்ல வேலை யாரும் பார்க்கல. சரி வா மச்சா போகலாம். எனக்கு அப்போ ஓகே, ஒருவேளை நிஜமாவே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போலன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கப்புறமும் இந்த வருண் திருப்பி ஒரு அட்டம் பண்ணான். அப்போ தான் லவ்லியோட நியூ ஃபேஸை பார்த்தேன். மச்சான் வா மச்சான், நான் சொல்ல போகிறேன்டா. யாரு? என்ன யாரு? இல்லை யாரு கேட்டா? டேய் இப்போ பாரு. ம் லவ்லி, ஒருவேளை இவன் சொல்லி அவ சிரிச்சிருவாளோ? சிரிச்சிட்டானா? தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதான்டா, நீதான் அவளுக்கு அண்ணன் மாதிரி ஆச்சு. ஏய் லவ்லி, நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணேன், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஐயோ, நான் உங்ககிட்ட தானே தேங்க்ஸ் சொன்னேன். நான் இதுக்கு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்களே சொல்லுங்கள், நான் இதுக்கு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஆனால் லவ்லி பாவமான ஜீவன்லாம் கிடையாது. செம்ம தெளிவான பொண்ணு. என்ன தேவையான நேரத்தில் மட்டும்தான் ஒழுங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவளை ப்ரொடெக்ட் பண்ணிப்பா. ஒருவேளை வருண் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? லவ்லி, லவ்லி. ம் சொல்லு. லவ்லி, ஏய் சரி ஓகே லவ்லி, லவ்லி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னா ஃப்ரெண்டாக இல்லை, இது வேற. ஆனால் இதுக்காக நான் அதே இன்டென்ஷன்ஸோடு தான் பழகிறேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு இப்படி ஐடியா இருந்துச்சு, பட் இப்போ தான் சொல்லணும்னு தைரியம் வந்துச்சு. நீ ரொம்ப பியூரான கேரக்டர். என்றைக்குமே நீ என்னை மூஞ்சி சுளிக்க வச்சதே இல்லை. எங்கேயும் போயிடாத ப்ளீஸ் லவ்லி, என்னை பேசி முடிக்க விடு. நான் ஏதோ உளர்றேன். என் மைண்டில் அப்போ இருந்த ஒரே பயம், நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது லவ்லி என்னை பார்த்து முறைப்பாளா இல்லை சிரிப்பாளான்றது மட்டும்தான். ஆனால் அவள் முறைக்கவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. அவளுக்கு புரியவே இல்லை. அப்போ தான் எங்கள் greeting கார்டோட என்ட்ரி. ரோஸோட.
ஆனா எனக்கு அப்ப சத்தியமா தெரியாது அந்த ஒரு ரோஸ் எல்லாத்தையும் மாத்திரும்னு. லவ்லி மாதிரி ஒரு அழகான பொண்ணு, குனிஞ்ச ஒரு ரோஸ். எனக்கு எதுக்கு ஓகே சொல்லணும்? இது நடந்து 2 நாள் ஆகுது. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. 2 நாளாக நான் அவகிட்ட பேசவே இல்லை. அவளும் ஒரே கால் தான் பண்ணா, நான் எடுக்கலை. அப்புறம் அவளும் பேசலை. இங்கே அதுவும் வைபு பர்த்டேக்கு வருவான்னு எனக்கு தெரியாது. இப்போ கூட அவள் என்னை பார்க்கும்போது அவள் கண்ணை என்னால் தைரியமாக பார்க்க முடியல. அவளை என்னால் ஃபேஸ் கூட பண்ண முடியல. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஹார்ட் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கு. ஜம்ப் போங்க ப்ரோ. ஏதாவது கேட்டுச்சு? இல்லையே, உனக்கு எதாவது கேட்டுச்சு? பசிக்குது, ஜூஸு. சரி வாங்க சாப்பிட போகலாம். ஸோ छोटू टाइम आइடுச்சு.